எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் முத்துலக்ஷ்மி. நான் வந்து ஆர்ஆர்பி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கர்நாடகா கிராமின் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நான் வந்து 2020 வந்து பிடெக் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 2022 சுரேஷ் ஐஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து கிளாஸ் பேட்சஸ், டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சூப்பர் பேட்ச் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறத விட ஃபஸ்ட்டே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட மெயின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயின்ஸ் பேட்சும் இருந்துச்சு. ஆனால் அதை விட சூப்பர் பேட்சில் இருக்கிற டெஸ்ட்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கொடுக்குற டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து எனக்கு எக்ஸாமுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ இன்டர்வியூக்கு இங்கே மாக் இன்டர்வியூ நிறையா வச்சாங்க, இன்டர்வியூ கைடன்ஸ் வச்சாங்க. மாக் இன்டர்வியூவில் இன்னும் ஹைலைட் என்னென்னா, ஒவ்வொரு இன்டர்வியூ முடிஞ்ச உடனேவே நம்மளோட அசஸ்மெண்ட் ஷீட் கொடுத்தாங்க. ஐ கான்டாக்ட்லேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, எதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், பேங்கிங் அவேர்னஸ், நம்மளோட பர்சனல் கொஷின்ஸ் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன தப்பு விட்டோம், ஈவன் எந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணல, எதுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணோமோ அதை கூட அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு 2021 எக்ஸாம்ஸ் எழுதும்போது எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணேன். மெயின்ஸுமே வந்து ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ ரெண்டுமே மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணேன். அப்போ வந்து அங்கே இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணும்போது எல்லோரும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்கீங்களா, ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி சொன்னாங்க. நானுமே அதை நம்பிட்டேன். தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. எப்போவுமே வந்து ஓகே நம்ம ஏதோ பண்ணிட்டோம், நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோன்ற மாதிரி ஃபீலிங் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் எஃபர்ட் போட முடியாது. அந்த டைம் என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கடுத்து வந்து மைண்டெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறி திருநெல்வேலி சூரியன் எஃப்எம்மில் வந்துட்டு நான் ஆடிஷன் போனேன் ஆர்ஜேக்காக. அப்போ இங்கே ஒரு 3-4 ரவுண்ட் அப்படி இப்படிலாம் கிளியர் பண்ணி ஒரே ஒரு வேகன்சி தான் இருந்தது திருநெல்வேலியில். அதுலேயும் நான் ஜாயினும் பண்ணிட்டேன். ஆனால் என்ன 1 வீக் போயிருப்பேன், 1 or 1.5 வீக்ஸ், அவ்வளோதான். என்னால் வந்துட்டு அங்கே பிடிச்சி தான் நம்ம எப்படியும் ஆடிஷன் போயிருப்போம். ஆனாலும் வந்து இப்படி ஃபுல்லாக அங்கே வந்து ப்ரெசன்ஸ், என்னோடய மைண்ட் வந்து அங்கே இல்லவே இல்லை. நம்ம இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி இப்படி வந்து வரணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஏர் கூட நான் போகலை. அதுக்குள்ளேயே நான் குவிட் பண்ணிட்டேன். எல்லாருமே கேட்டாங்க, ஏன், நான் உனக்கு ரொம்ப பிடிச்சது, பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எதுக்கு இப்படி குவிட் பண்ணுற அப்படிலாம் கேட்டாங்க. பட் நம்ம மைண்டு வந்து இல்லை, இது நமக்கான பிளேஸ் இல்லை, நம்ம இங்கே செட்டில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதனால அதை குவிட் பண்ணிவிட்டு திருப்பி தான் சுரேஷ் ஐஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். 2022 வந்து நான் ஐபிபிஎஸ் பிஓ எல்லாமே வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனேன். 0.51 வந்து கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, நான் கஷ்டப்பட்டதை விட எங்கள் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து லிட்ரலி அழுதாங்க. நான் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கப்போ நான் அழுகிறதா இல்லை அவங்கள சமாதானப்படுத்துகிறதானே எனக்கு தெரியல. அப்போ வந்து எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நாங்கள் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இதுக்கு படிக்க சொல்கிற மாதிரி இருக்குது, அப்படிலாம் இருக்க வேணாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், அந்த April 1 அந்த ரிசல்ட் அப்போ உட்காந்து யோசித்தேன், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பயோடெக்னாலஜி படிச்சிருக்கோம், அந்த ரிலேட்டடாக போகலாமா, இல்லை இந்த மாதிரி பேஷன் அப்படி இப்படின்னு என்னமோ ஆர்ஜேன்னு சுற்றிட்டு இருந்தோமே அதை ஃபாலோ பண்ணலாமா, இல்லை நம்ம பேங்கிங்கே வந்து திருப்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அப்போது ஓகே நம்ம டிசிஷன் தான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் ரொம்ப கிளியராக உட்காந்து யோசித்தப்போ, இல்லை என்ன ஆனாலும் சரி, நான் வந்து இதில் எஃபர்ட் 2 வருஷம் போட்டிருக்கேன், இனிமேல் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இந்த பேங்கிங் ஃபீல்டு எனக்கு அப்படி இல்லை, ப்ரிப்பரேஷன் எனக்கு அப்படி இல்லை, ஆல்ரெடி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்போ இதிலே நம்ம இன்னும் எஃபோர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் இங்கே திருநெல்வேலி சுரேஷில் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் வீடு இங்கே நாங்குநேரில் இருக்கனால சரி வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. இங்கே சூப்பர் பேட்ச் வந்து இந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணல. பட் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு சம்முக்கு கூட சொல்யூஷன் சொல்லாமல் இருந்ததே கிடையாது. மேபி அது எல்லாருமே சால்வ் பண்ணியிருந்தா கூட யாராவது ஒருத்தங்க சால்வ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு அது தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக அத்தனைக்குமே சொல்யூஷன் சொன்னாங்க. பொறுமையாக அத்தனைக்கும் சொல்லுவாங்க. இன்னொன்று ஹைலைட் என்னென்னா, அந்த ஆன்சர் கீயெல்லாம் வச்சு முன்னாடி நாளே பார்த்துட்டு வந்து அப்படி எந்த ஸ்டாஃப்ஸுமே இங்கே பண்ணுறதில்ல. அவங்க வீட்டில் உட்காந்து சால்வ் பண்ணி, நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இப்படி ஆன்சர் வந்துச்சு, அதே தானே உங்களுக்கு, இந்த தப்பை தானே நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்க சால்வ் பண்ணும்போது தான் நம்ம எந்த இடத்துல தப்பு விடுவோம், இந்த தப்பை தான் ஸ்டூடெண்ட்ஸும் விடுவாங்களா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும்ல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து இந்த மாதிரி கீ நோட்டை பார்க்காம அவங்க சால்வ் பண்ணி அதுவும் ஒரு சம் விடாமல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கிலீஷ்
இங்கிலீஷ்க்கு வந்துட்டு இங்கிலீஷ் மேம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப பேசிக்கான டவுட் கேட்டால் கூட, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பேசிக்காக டவுட் வரும். அதெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது நானே சிலலாம் நினச்சிருக்கேன், இதிலலாம் டவுட்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு அது வந்து கண்டிப்பான டவுட்டு தான். அதெல்லாம் கூட வந்து பொறுமையாக அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலே என்னோடய சக்ஸஸில் வந்து ஒரு பெரிய பங்கு இன்ஸ்டியூட்டுக்கு இருக்குது. இது நான் வந்து அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ், கண்டிப்பாக இங்கே நிறையா கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருக்கீங்க. புஷ் பண்ணாதீங்க உங்களோட பிள்ளைங்கள. தெரியும், ஓகே நம்மளும் வந்து நம்ம பிள்ளைங்களும் வந்து ஒரு நல்ல ஆளாயிட மாட்டாங்களா, ஒரு நல்ல பொசிஷன் போயிட மாட்டாங்களா, பயங்கரமான ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட மாட்டாங்களான்ற ஆசை வந்து உங்களுக்கு இருக்குது, அது எங்களுக்கும் புரியுது. பட் படி படி படி, இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியா அதுக்கு பண்ணலையா, இதுக்கு ஏன் பண்ணாமல் விட்ட, பக்கத்து வீட்டு பொண்ணு பண்ணியிருக்காளே, நம்ம சித்தி பொண்ணு பண்ணிட்டாலே அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்படி ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே ரொம்ப வந்து மென்டலி டயரிங்கான விஷயம். அது போக எப்படி வந்து உங்கள் ரிலேஷன்ஸ் வந்து பொண்ணு இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காளான்னு கேட்குறாங்களோ அதே மாதிரி எங்களையும் கேட்பாங்க. என் தெருவிலலாம் வந்து ஒரு அங்கிள் இருந்தார். டெய்லி நான் இன்ஸ்டியூட் கிளம்பி போகும்போது கேட்பார், இன்னும்மாமா படிச்சுட்டே இருக்கேன், நீங்கள் நேற்று தானேங்க கேட்டீங்க, இன்றைக்கும் கேட்டால் எப்படி அதுக்குள்ளே கிளியர் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பேக் போனாக இருங்க, பட் கொஞ்சம் புஷ் பண்ணாதீங்க. ஆஸ்பிரன்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே இப்போ வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காகவோ, இல்லை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டா அதனால நானும் வந்து படிக்கலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து முடிவெடுங்க. நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், ஓகே நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா நான் எப்போ வந்து வீட்டில் சொன்னாங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்றதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நானும் முடிவு எப்போ எடுத்தேனோ அப்போ தான் என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அது. இன்னொன்று, உங்களை நீங்கள் நம்புங்க, நம்மளால் இது முடியும். நம்மளுக்கு நிறைய வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஏற்கனவே ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இதில் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதும்போது இன்னும் டவுன் ஆயிடுவோம். ஐயோ அவனால் எப்படி இவ்வளோ வாங்க முடியுது, நம்மளால் இதை கூட வாங்க முடியல அப்படின்லாம் கண்டிப்பாக தோணும். பட் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு தாட்ஸ்க்கும் இடம் கொடுக்காம உங்களை நீங்கள் பயங்கரமாக பிலீவ் பண்ணி கண்டிப்பாக எஃபோர்ட் போடுங்க. மூணாவது விஷயம், கன்சிஸ்டன்சி. இங்கே வந்து பேச போகிற அத்தனை பேர் சொல்கிறதுலையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சின்றது வந்துட்டு காமனாக எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ. ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாருக்குமே எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கீ வந்து கன்சிஸ்டன்சி தான். என்ன ஆனாலும் சரி, ரிசல்ட்ஸ் வந்து டவுன் ஆகுது, லாஸ்ட் எக்ஸாம் விட இதில் நான் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன், இல்லை லாஸ்ட் எக்ஸாம் விட கூட வாங்கிட்டேனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கன்சிஸ்டன்சிக்கும் வந்து உங்களோட ட்ரூவான எஃபர்ட்ஸ்க்கும் வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கிடச்சே தீரும். நானுமே வந்து இப்படிலாம் சொல்லும்போது இவங்கெல்லாம் சொல்லுவாங்க எழுதுகிறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நானே நினச்சிருக்கேன் இந்த மாதிரி அச்சீவ்ஸ் மீட்டில் கேட்டு. பட் என்னை நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு நாள் என்ன மாதிரி இப்படி வந்து நின்று பேசுவீங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இப்படி வந்து நின்று பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன், சாரும் அதான் ஆசைப்படுவாங்க. எல்லோரும் இதே மாதிரி ஒரு நாள் வந்து பேசுங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.